கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. இங்க ஏசப்பாக்கு ஒரு பேர் கொடுத்து அவரை உயர்த்துறாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, சகாயர். சகாயர் அப்படின்னா நம்மளை எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றி பாதுகாக்கிறவர். இங்கே குறிப்பாக ஒரு ஒரு கூட்ட ஜனத்துக்கு சொல்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகள். திக்கற்ற பிள்ளைகள்னால் யார்? கணவனால் கைவிடப்பட்டவங்க, தாய் தகப்பனால் கைவிடப்பட்டவங்க, விதவைங்க, இவங்க எல்லாருக்குமே சகாயர். அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது உங்கள் சூழ்நிலை அப்படி தானே இருக்குது. உங்கள் நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம், நீங்கள் நம்பின உறவுகள் உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம். யாருமே இல்லாமல் ஒரு திக்கற்ற நிலைமையில் கஷ்டத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலங்கி போய் நிற்கிறீங்களே, உங்களுக்கு இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறார், நான் இருக்கேன், நான் உனக்கு சகாயராக இருக்கேன். எல்லா விதத்துலேருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதித்து உன் காயங்களை கட்டி உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்கிறார். கண்ணீரோடு கேட்டுட்ருக்கீங்களா, உங்களுக்கு தான் சொல்கிறார், அவர் இருக்கேன்னு சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொல்கிறாரு. உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு, உன்னை பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தான் இந்த வாக்கு தான் தராரு. பயப்படாதீங்க, அவர் உங்கள் கூட இருந்தால் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.